வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி பார்த்தீங்கன்னா 2லும் கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாச்சும் தடார்படான்னு பேசி மாட்டிக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களது 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயம் நல்ல ஒரு செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி படுத்தும் புதிய ஒப்பந்தங்களால் தொழில் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள், முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும், நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 5 8ஆம் அதிபதியான புதன் ஆட்சி படத்தோடு அங்கே இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளால் சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்தாலும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்காது. 6ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல யோகங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது குலதெய்வம் சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன குறைகளோ ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 10ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள், புதிய இடத்துக்கு மாற்றம், தொழில் செய்கிற இடங்களை சின்னதாக மாற்றம் பண்ணலாமா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமாங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்ல ஏற்றங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம், குழந்தை பேர் இல்லாத அளவுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி கும்ப லக்னமாக சூரியன் தசாபதி. சூரியன் 7ஆம் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல சந்தோஷங்களையும் குதூகலங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பலகனமாக சந்திர தேசாவது. சந்திரன் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன சலசலப்புகளை திங்கள் செவ்வாயில் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சிறப்பான ஒரு ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்பலகனமாக செவ்வாய் தேசாபதி வந்திருங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்பலகனமாக ராகு தேசாபதி வந்திருங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க, கொஞ்சம் தட்டார்புடான்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள் குழந்தை இல்லாத குழந்தை பிறப்பு கிடைக்கிறதுக்கான குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக சனி தேசாபுத்தி, சனி நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். குடும்பத்துக்கான விஷயங்களை கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கும்ப லக்னம் புதன் தேசாபுத்தி 5 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5லே ஆட்சி பலத்தோடும் குழந்தைகளை சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக இருக்காது, கொஞ்சம் வருத்தங்கள் வரலாம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. கும்பலகனமாக கேது தேசாபதி. கேது 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குன்னு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்காது. கும்பலகனமாக இருந்து சுக்கிர தேசாபதி. சுக்கிரன் 4 9ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது புதிய நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. மனதார இறைவன் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி யாரை பாதிக்கும். எல்லாருமே ஜென்ரலாக ஒரு ராசி பலனை பார்த்து எனக்கு ஜென்மகுரு வந்துருச்சு, எனக்கு டென்ஷனாக இருக்குது, ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க. அது என்றைக்குமே சந்திரனை மையமாக கொண்டு பார்க்குறது குரு பேச்சில் தான் பார்க்குறோம், ராசியில் பார்க்குறோம். பட் லக்னத்துக்கு பார்க்கும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஜென்ரலாக சொல்கிறேனே, எப்படிலாம் குரு பேச்சு உங்களை பாதிக்குங்கிறது என்ன மாதிரி விஷயம்னா, நம்பர் 1, உங்கள் லக்னத்துக்கு குருவின் தசாபுக்திகள், அதாவது குருவுடைய தசாபுக்திகளோ இல்லாட்டி உங்களுக்கு நடக்கிற தசாபுக்தியில் குருவுடைய நட்சத்திரம் நடக்கிற தசாபுக்திகள் நடந்ததுன்னா அப்போ உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் அது நெகட்டிவான இடத்துல இருந்தால். உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ 5 8ஆம் அதிபதி சிம்மராசிக்கால் 5 8ஆம் அதிபதி குரு பெரிய அஷ்டம குரு பயங்கர டென்ஷன் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா டிகிரி வைஸ் பார்க்கும்போது
இவருடைய லக்னம் நம்ம விஜய் சாருடைய லக்னமும் பார்த்திங்கன்னா 5-8 தான் வரும். பட் என்னென்னா அவருடைய ஜனகால ஜாதகத்தில் குரு கும்பத்தில் இருக்கிறனால சனியும் குருவும் வந்து ஒரு பரிவர்த்தனையில் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய யோகமாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு ராசி பலனை வச்சு முடிவு பண்ணாமல் அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா தான் தெரியும். அது மட்டும் உங்களுக்கு அந்த குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்ததுனா தான் அது எஃபெக்ட் ஆகும். அது நடக்கலைன்னா அதோடைய பர்சன்டேஜ் வந்து மிஞ்சி போனால் ஒரு 5% தான் நடக்கும். எல்லா காலமும் அப்படியே ஒரு வருஷமும் போட்டு அடிக்கும் உதைக்கும்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் பிரயாணிக்கிற நட்சத்திரங்கள் அது ரொம்ப மேஜராக வேலை செய்யும். உதாரணத்துக்கு வந்து குரு வந்து கடகத்துக்கு வந்து பயிற்சியாகி போகும்போது அவர் சுயசாரத்தில் இருப்பார். ஸோ புனர்பூசத்தில் போவார். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்தில் போவார். ஸோ பூச நட்சத்திரத்தில் போகும்போது என்ன ஆகும்னா சனியுடைய விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சனி திசை நடக்கிறவங்க, சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கும், ப்ளஸ்ஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும். அவங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆயில்யத்துக்கு போகும். ஸோ ஆயில்யத்துக்கு போகும்போது எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து பொதுப்படையாக வந்து ஒரு குரு வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க குருங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லவர், அவர் எல்லாமே கொடுத்துறாரு. அப்படி கிடையாது. எல்லா லக்னத்துக்கும் வந்து குரு வந்து நல்லவரானா கிடையவே கிடையாதுங்க. சிம்ம லக்னத்துக்கு வந்து 5-8ஆம் அதிபதி குரு. ஸோ 5-8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல அமைஞ்சார்னா அது 11ல் அமைஞ்சார்னா அது விபரீத ராஜகமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கேனாச்சும் அமைஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய மைனஸாக போடும். ஸோ குரு பயிற்சியை வந்து பிளைண்டாக எடுத்துக்காதீங்க. உதாரணமாக சொல்ல போனால் அதே குரு கன்னி ராசிக்காரர்கள் வந்து 7ஆம் அதிபதியாகும், மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ நாங்கள் லக்னத்துக்கு வந்து 7-7 பாதகஸ்தானம். அது வந்து கண்டிப்பாக ஒரு பாதகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த தசாபுத்தி காலங்களில் தான் உண்மையாக. ஸோ குருவை வந்து நீங்கள் பிளைண்டாக இது வந்து குரு வந்து எனக்கு தப்பாக பண்ணுவார் அப்படி பண்ணாலும் தப்பாகவும் எடுத்துக்காதீங்க, ராங்காகவும் எடுத்துக்காதீங்க. அந்த தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்கணும். இல்லை உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரம் அந்த நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகளை அந்த ஏற்படுத்துங்கிறத எந்தவித மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கடகத்தில் கிரகம் இருக்கோ அது மேலே குரு போகும்போது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 1971-72 பிறந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடகத்தில் வந்து கேது இருக்கும். ஸோ என்னை எப்படி சொல்கிறேன்னா என்னுடைய ஜாதகத்தில் வந்து கடகத்தில் கேது இருக்குது. ஸோ கடகத்தில் கேது இருக்குன்னா அப்போ குரு வந்து பேச்சியாகி வரார். பேச்சியாகி அங்கே வரும்போது அந்த குருவும் என்னோடய ஜனகால ஜாதகத்தில் இருக்க கேதும் மீட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தப்படுறது. அது காலகட்டம் என்ன ஒரு 2 மாதம் வச்சு செஞ்சுருவாங்கன்றதான் உண்மை. எனக்கு என்ன தான் வேறு ராசி கீசி எது இருந்தாலும் அந்த கேது இருக்கிற இடத்தில் என்ன ஜனகால ஜாதகத்தில் கேது இருக்கிற இடத்துல அந்த குரு போகும்போது கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுமே ஒழிய. ஸோ இது நாடி முறைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி முறையில் பண்ணுறது பர்ஃபெக்டாக வருமே ஒழிய மற்றபடி வந்து ஜென்ரலாக வந்து குரு வந்து ஜென்மத்துக்கு வந்துட்டார் ரொம்ப கஷ்டப்படணும், 7.5 சனி வந்து வச்சு ரொம்ப கஷ்டப்படணுன்றதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா கூட என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடலாசிரியர். அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்தை அளித்தா பழனி பாரதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனிங்க அவருக்கு. அவர் என்ன சொல்கிறார் பத்திரிகைலாம் பார்த்தேன் 7.5 சனின்னு ரொம்ப பயங்கரமாக போட்டிருக்கானுங்க, ஆனால் இந்த டைம் தாங்க பணம் கொட்டுதுங்கிறது. காரணம் என்ன ஒரு ஜனகால ஜாதகத்தில் வந்து ஒரு ப்ளஸ்ஸான இடத்துல சனி இருந்து அந்த தசாபுத்தி 8 வரும்போது பெரிய லாபங்கள். அன்றைக்கி வந்து அந்த சொல்கிறார் எனக்கு நேரமே இல்லைங்க அவ்வளோ பணம் வருதுங்கிற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜென்ரலாக எடுத்து மன உளைச்சல் பட்டுக்கிட்டு ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். இந்த யூடியூப்பில் வந்து உள்ள ப்ராப்ளமே என்னென்னா எந்த விஷயமாக இருந்தால் பிளைண்டாக நம்பிடுறது. ஐயோ எனக்கு இங்கே இருக்குங்க அங்கே இருக்குங்க அந்த மாதிரி இல்லைங்க. அது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் எப்படி லிங்க் ஆகுது அந்த தசாபுக்தியிலோட எப்படி லிங்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணும் இல்லையா. ஜென்ரலாக வந்து குரு பயிற்சி இப்போ பலன்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதுங்கிறது தான் உண்மை. ஸோ மற்றபடி என்னங்க இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.